R15ங்க. R15 வெர்ஷன் 4 இது. வெர்ஷன் 4ஆ இருக்கட்டும், 2ஆ இருக்கட்டும், 3ஆ இருக்கட்டும் எல்லாமே ஓகே. இன்ஜின் ஒன்று தான். இந்த ஒரு 150 சிசி இன்ஜினுங்க. இது 155 சிசி இன்ஜினு. இந்த இன்ஜினை வச்சு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிட்டாங்க. 4 கியர் வரைக்கும் போயிட்டாங்க. 4 கியர்லாம் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ஓட்டி பார்த்துருப்பீங்க. லிக்விட் கூல்டு இன்ஜினில் 4 கியர் இந்தியாவுக்கே புதுசு. ஆனால் பண்ணி காமிச்சிட்டாங்க. ஆர்எக்ஸ் ஓட்டுன எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். பின்ன ஏன் இந்த வண்டியை பற்றி இவ்வளோ சொல்கிறோன்னா, ஒரு 155 சிசி இன்ஜினை வச்சுட்டு இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் கொடுக்க முடியும்னா அது இவங்களால மட்டும்தான் முடியுது. ஒன்றும் இல்லை, இதுலேயே குயிக் ஷிஃப்டர் கொடுத்துட்டாங்க, டிசிஎஸ் கொடுத்துட்டாங்க, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வரைக்கும் இதில் கொடுத்துட்டாங்க. பெரிய பெரிய பிராண்டில் விலை ஜாஸ்தியாக இருக்கிற பைக்கில் கூட அதெல்லாம் இப்போ தான் வர ஆரம்பிக்குது. இவங்க அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இவ்வளோ ஃபியூச்சர் கொடுக்குறதுக்கு. யூஎஸ்டி இருக்குது. இந்த வண்டி வச்சுருக்கவங்களுக்கு பர்சனலாக இதை பற்றி தெரியும். இது ஒரு ப்ராப்பரான ஸ்போர்ட்ஸ் டூலுங்க. இது சும்மா குறைச்சலாம் இதை எடை போட முடியாது. எந்த வண்டியோடையும் இதை கம்பேரே பண்ண முடியாது. ஏன்னா இதோட பட்ஜெட்டாக இருக்கட்டும், இனிஷியலாக இருக்கட்டும், டாப் எண்டாக இருக்கட்டும், இதெல்லாம் ஏன் இவ்வளோ இதாக சொல்கிறோன்னா வெறும் 155 சிசி. இதை நீங்கள் கவனமாக கேட்கணும். ஷார்ட் ஸ்டோக் இன்ஜினு, லிக்விட் கூல்டு இத்தனையும் இதில் பண்ணி ஒரு ப்ராப்பரான மிஷினாக அதை கொடுத்துருக்காங்க. நாங்கள் மல்டி பிராண்ட் பார்க்குறோம், எல்லா வண்டியுமே பார்க்குறோம். ஆனால் அதிகமாக நாங்கள் பார்க்குறது யமஹா சீரீஸ். அது இந்த R15 அந்த செக்மெண்ட்டில் இருக்கிற இந்த இன்ஜினில் இருக்கிற சீரீஸு. இதுக்காகவே தனியாக ஒரு கராஜ் நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம், வெறும் யமஹா செக்ஷன் மட்டும் பார்க்குற மாதிரி. அது தவிர பர்சனலாகவே எனக்கு இந்த வண்டி ரொம்ப பிடிக்கும். எல்லா வண்டியும் சூப்பர் வண்டி தான். ஆனால் இந்த பட்ஜெட்டுக்குள்ளே இவ்வளோலாம் பண்ண முடியுமான்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் பெரிய விஷயம். அதனால தான் இந்த வண்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் நண்பர் R15 வச்சுருந்தாருன்னா அவருக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணி விடுங்க. இது மோட்டோ மெக்கானிக்ஸ். பாய்.